Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு யூனிட் 5ல அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸில் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க, அதை நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா டவுட் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக இப்போ இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கே கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 months 3 months கழித்து கேட்கும்போது எனக்கே வந்துட்டு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. டைமும் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, டாப்பிக்கும் மென்ஷன் பண்ண மாட்டேறீங்க, ஃபஸ்ட்டில் லாஸ்ட்லன்னு சொல்கிறீங்க. நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ டவுட் மட்டும் கொஞ்சம் கிளியராக எழுதி கூட நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும், ஓகேவா? இப்போது டிரான்ஸ்போசிஷன் நெக்ஸ்ட்டு டாபிக். டிரான்ஸ்போசிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போது ஒரு சைக்கிள் எடுக்கிறோன்னு வைங்களேன், இப்படி 2 இருக்கும் இல்லையா, சைக்கிளோட லென்த்து வந்துட்டு 2ஆக இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்போசிஷன். இப்போ 3 4 4 5 இந்த மாதிரி ஒரு சைக்கிளோட லென்த் வந்துட்டு நமக்கு 2ஆக இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈவன் அண்ட் ஆட் பெர்முட்டேஷன். ஒரு பெர்முட்டேஷன் எப்போ ஈவன்னு சொல்லுவோம், எப்போ ஆடுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து அதோட டிரான்ஸ்போசிஷனை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈவன் டேர்ம்ஸில் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ டிரான்ஸ்போசிஷன்னா என்ன, நம்ம வந்துட்டு 2 தடவை சைக்கிளோட லென்த் 2 இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ 1 4 3ன்னு இருக்குதுன்னு வைங்க. இப்போ 1 பொறுத்து நம்ம இதை எப்படி எழுதலாம், 1 4ன்னு ஒரு சைக்கிள் எழுதலாம், 1 3ன்னு நம்மளால் ஒரு சைக்கிள் எழுத முடியும். இப்போ இதை வந்துட்டு ஈவன் நம்பர், இப்போது 1 2 மொத்தமாக 2 ஈவன் டிரான்ஸ்போசிஷனாக இதை நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. இப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈவன் டிரான்ஸ்போசிஷன்னு சொல்லுவோம். இப்போ 2 5னா அதை நம்ம வந்துட்டு 2 5ன்னு தான் எழுத முடியும், இல்லை 5 2ன்னு எழுதலாம், நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டிரான்ஸ்போசிஷனாவோ ஆட் டேர்ம்ஸில், ஓகேவா, ஒரே டிரான்ஸ்போசிஷன் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நம்பருக்கு வந்துட்டு இப்போ 3 4 3 5 3 6 3 6 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ இதை பாருங்கள், இது 3மே டிரான்ஸ்போசிஷன் தான், ஆனால் வந்து நமக்கு 3ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம், ஆட் பெர்முட்டேஷன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஈவன் டிரான்ஸ்போசிஷன்னா 2 4 6 இப்படி எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈவன் பெர்முட்டேஷன்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 2ங்கிறத நம்ம 1லேருந்து 2 வரைக்கும் ஒரு சைக்கிளாக தான் எழுத முடியும். இது ஆட் பெர்முட்டேஷன், ஏன்னா ஒரு தடவை தான் எழுத முடிஞ்சிருக்கு. இப்போ 1 2 3 வைங்க, 1லேருந்து 2க்கு நம்ம ஒரு டேர்ம் எழுத முடியும், 1லேருந்து 3க்கு ஒரு டேர்ம் எழுத முடியும், ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஈவன் பெர்முட்டேஷன்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம 2 சைக்கிள் 2 டிரான்ஸ்போசிஷன் எழுதியிருக்கிறோம், ஓகேவா? ஸோ அதனால் இது ஈவன் பெர்முட்டேஷன். இதை வச்சு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா காம்போசிஷன் அர்த்தம், ஓகேவா? அந்த பை சையெல்லாம் போட்டோம்ல, அந்த மாதிரி இப்போ பை டாட் சைனா பை காம்போசிட் சைன் தான் நமக்கு இந்த பெர்முட்டேஷன் குரூப்பை பொறுத்த அளவுக்கு மீனிங், ஓகேவா? அதனால தான் மேலே காம்போசிஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 ஈவன் பெர்முட்டேஷன் எடுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஈவன் பெர்முட்டேஷன் வந்துட்டு 2 ஈவன் பெர்முட்டேஷன் எடுக்கிறோம். அந்த 2ஓட ப்ராடக்ட், அதாவது காம்போசிஷன் என்ன வரும் அப்படின்னா ஈவன் தான் வரும், ஓகேவா? 2 ஈவன் பெர்முட்டேஷன் எடுத்தாலும் ஈவன் தான் வரும், 2 ஆட் பெர்முட்டேஷன் எடுத்தாலும் நமக்கு ஈவன் தான் வரும். ஒரு பெர்முட்டேஷன் ஆடாகவும் இன்னொரு பெர்முட்டேஷன் ஈவனாகவும் இருக்குது, அப்படி எடுத்தோம்னா தான் அதோட ப்ராடக்ட் எப்படி வரும்னா ஆடுன்னு வரும், ஓகேவா? 2மே சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈவன் பெர்முட்டேஷன் தான் கிடைக்கும். ஒன்று ஈவன் இன்னொன்று ஆட் கிடச்சதுனா தான் அது எப்படின்னு சொல்லுவோம்னா ஆட் பெர்முட்டேஷன்னு சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டிரான்ஸ்போசிஷனுக்கும் அதுக்குள்ளேயே அதுக்கு உண்டான இன்வர்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ தீட்டா ஈக்குவல் டு தீட்டா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? ஒரு டிரான்ஸ்போசிஷனுமே அதோட ஓன் இன்வர்ஸ் வந்து அந்த செட்லேயே வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் ஆர்டர் 1, ஓகேவா? இப்போது 3 4 இந்த மாதிரி, இப்போ 3லேருந்து 3K மேப் ஆகுது, 4லேருந்து 4K மேப் ஆகுது, அந்த சைக்கிள் ஆஃப் லென்த் வந்துட்டு 1 இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பெர்முட்டேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிஸில் எழுதிக்கோங்க, ஓகேவா? இதை பாருங்கள், 1 1ஓட மேப் ஆகிருக்கு, 2 2ஓட மேப் ஆகிருக்கு, 3 3ஓட மேப் ஆகிருக்குது. ஸோ இப்படி தான் வரும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெர்முட்டேஷனோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோட ரோஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? இப்போ டீட்டா கிவன் பெர்முட்டேஷன் வந்து 1 2 3 3 1 2, இதோட ரோஸை என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும், மேலே 3 1 2 வரும், கீழே 1 2 3 வரும். இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இதோட இன்வர்ஸ், தீட்டா இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி எழுதுவாங்க, இன்னொரு மெத்தடில் எப்படி எழுதுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்
ரோஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத 1 2 3 ஆர்டரில் எழுதுவாங்க. இப்போ மேலே இருக்கிறதுல 1 ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோட மேப்பிங்கான 2வையும் நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேவா? அந்த காலம் வந்து 1 2 3 ஆர்டரில் எழுதியிருப்பாங்க. 1 2 3 இப்படி வர மாதிரி. இப்போ இதுக்கு எழுதுங்க 1 2 1 2 கீழே வந்துடும். அடுத்தது செகண்ட் டேர்முக்கு 2 2க்கு எது மேப் ஆகுது 3 அதை எழுதியாச்சு. லாஸ்ட்டில் வந்து 3க்கு எது மேப் ஆகுது 1 எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இதோட சைக்கிள் பாருங்கள். இது வந்து 1 வந்து 3க்கு மேப் ஆகுது, 2 வந்து 3 வந்து 2க்கு மேப் ஆகுது, 2 வந்து 1க்கு மேப் ஆகுது. அப்போ இதோட சைக்கிள் நம்ம எப்படி எழுதுவோம்? 1 3 2ன்னு எழுதுவோமா? அடுத்தது இதோட இன்வர்ஸ்க்கு எழுதுங்க பார்க்கலாம். 1 வந்து 2க்கு மேப் ஆகுது, 2 வந்து 3க்கு மேப் ஆகுது, 3 அகெயின் 1க்கே மேப் ஆகுது. அப்போ என்ன வரும்? 1 2 3ன்னு வரும். ஓகேவா? மற்றபடிக்கு நமக்கு இதே தான், ஆர்டர் மட்டும் மாறி வந்திருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டீட்டா கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு 1 5 2 வந்து 7க்கு மேப் ஆகுது, 3 வந்து 6க்கு மேப் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பெர்முடேஷன் குரூப் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட சைக்கிள் நம்ம எழுதிக்கலாமா? 1 வந்து 5க்கு மேப் ஆகுது, 5 அகெயின் 1க்கு மேப் ஆகுது. அப்போ 1,5 தான் வரும். அடுத்தது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 வந்து 7க்கு மேப் ஆகுது, 7 வந்து 3க்கு மேப் ஆகுது, 3 வந்து 6க்கு மேப் ஆகுது, 6 அடுத்தது அகெயின் 2க்கே மேப் ஆகுது. ஸோ இந்த சைக்கிளை நம்ம முடிச்சுக்கலாம். 4 வந்து 4க்கு தான் மேப் ஆகுது. ஸோ இதோட சைக்கிள்ஸ் நம்ம எழுதியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா டிஸ்ஜாயின்ட் சைக்கிள். டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே காமனான எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை வந்துட்டு ஜாயிண்ட் சைக்கிள் தான் சொல்லுவோம். டிஸ்ஜாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது காமனான எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லையா? இந்த 3மே வந்து டிஸ்ஜாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள் வந்துட்டு அந்த 3ஐயுமே நம்ம எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த சைக்கிள். லென்த் ஆஃப் த சைக்கிள் என்ன? இங்கே 2 நம்பர் இருக்குது, ஸோ இது 2. இங்கே 4 நம்பர் இருக்குது, ஸோ இது 4. இதோட லென்த் என்னது? 1. ஓகேவா? ஸோ இதோட சைக்கிள்ஸோட லென்த்தை நம்ம வந்துட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் தீட்டா. ஓகே, ஒரு பெர்முடேஷனுக்கு ஆர்டர் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது அப்படின்னா, நமக்கு இந்த லென்த் ஆஃப் த சைக்கிள் கிடச்சிது இல்லையா, இந்த 2 4 1, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎம் வேல்யூ என்னவோ அதுதான் அந்த பெர்முடேஷனோட ஆர்டர். ஓகேவா? இது நேற்று கூட ஒரு மேம் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தாங்க. லென்த் ஆஃப் த சைக்கிள்னால் இதை மட்டும் எழுதணுமா இல்லை இதுக்கு எல்சிஎம் எடுத்து எழுதணுமான்ட்டு. நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. லென்த் ஆஃப் த சைக்கிள்னால் அந்த லென்த்து தான் எழுதணும், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுங்கிறது. அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த பெர்முடேஷனோட ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஈவன் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் எடுத்தால் அதுவும் ஈவனாக தான் இருக்கும். ஒரு ஆட் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் எடுத்தால் அது ஆடாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆர்டர் ஆஃப் Sn ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். இது நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், அதாவது பெர்முடேஷனோட ஃபஸ்ட் கிளாஸில். இப்போ இதில் ஈவன் மட்டும் எடுக்கணும்னா என்ன வரும்? இப்போ வந்து மொத்தமாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஈவன் ஆட் எழுதணுன்னா என்ன வரும்? இதை 2ஆக பிரிப்போமா? அப்போ என்ன வரும்? மொத்தமாக n எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி இல்லையா? இங்கே 6/2, இங்கேயும் 6/2 தான் வரும். அதே கான்செப்ட் தான். இப்போ n ஃபேக்டோரியலில் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு n ஃபேக்டோரியல் பை 2. அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு என்ன வரும்? n ஃபேக்டோரியல் பை 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஈவன் பெர்முடேஷன் இருக்கு இல்லையா, n ஃபேக்டோரியல் பை 2, இதை வச்சு நம்மளால் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? மொத்தமாக இதில் இருக்கிற இந்த ஈவன் எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது நமக்கு இப்போ ஒரு S1 S2 S3 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு வைங்க. இந்த குரூப்பை எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் குரூப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட ஆர்டரும் என்னவாக தான் இருக்கும்? n ஃபேக்டோரியல் பை 2வாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஈவன் பெர்முடேஷன் இல்லையா? ஈவன் பெர்முடேஷன் n ஃபேக்டோரியல் பை 2னா அந்த செட்டுக்கு எடுத்தாலும் நமக்கு n ஃபேக்டோரியல் பை 2 தான் வரும். ஓகேவா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏஎன்னும் என்ன தான்? n ஃபேக்டோரியல் பை 2 தான். அப்போது ஆர்டர் ஆஃப் பெர்முடேஷன் ஈவனுக்கும் n ஃபேக்டோரியல் பை 2 தான். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பெர்முடேஷன் ஆடுக்கும் n ஃபேக்டோரியல் பை 2 தான். இப்போ இந்த ஈவன் பெர்முடேஷன் வச்சு வர்றது நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் குரூப்பாக கிடைக்கும். ஸோ அதோட ஆர்டரும் என்ன தான்? n ஃபேக்டோரியல் பை 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் an, அந்த ஆல்டர்னேட்டிவ் குரூப் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதோட இண்டெக்ஸ் என்ன வரும் அப்படின்னா மொத்த ஆர்டர்லேருந்து இந்த ஆல்டர்னேட்டிவோட ஆர்டரை டிவைட் பண்ணணும். மொத்த ஆர்டர் என்னது? இந்த எஸ்என்னோட ஆர்டர் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன கிடைக்கும்? n ஃபேக்டோரியல் பை 2 வரும். அப்போ n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும், இந்த 2 மேலே போயிடும். நமக்கு அப்போ என்ன கிடைக்கும்? இண்டெக்ஸ் ஆஃப் an 2 கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ் குரூப் எப்படி இருக்குமா, அந்த எஸ்என் நம்ம எடுக்கிற அந்த பெர்முட்டேஷன் குரூப்புக்கு ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா. ஓகேவா. அதே மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிவ் குரூப் வந்துட்டு நான் எபிலியன் குரூப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் பெர்முட்டேஷன். இதுக்கு ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. சிக்னேச்சரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், பெர்முட்டேஷனை வந்து டீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். சிக்னேச்சர் ஆஃப் பெர்முட்டேஷனை எப்சிலான் டீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ எப்சிலான் டீட்டாக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஃப்ரம் 1 to n. இதில் ஐஜே நமக்கு சென்டரில் வரும். ஸோ 1 less than or equal to I less than j less than or equal to n. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தீட்டா ஆஃப் I மைனஸ் தீட்டா ஆஃப் j பை I மைனஸ் j. ஓகேவா. எப்சிலான் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன, தீட்டா ஆஃப் I தீட்டா ஆஃப் j டிவைடட் பை I மைனஸ் j. இதோட வேல்யூ என்னங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன். நீங்கள் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த எப்சிலான் தீட்டாவோட வேல்யூ நமக்கு +1ன்னு கிடச்சிது அப்படின்னா அந்த பெர்முட்டேஷன் வந்து ஒரு ஈவன் பெர்முட்டேஷனாக இருக்கும். -1ன்னு கிடச்சிது அப்படின்னா அது ஒரு ஆட் பெர்முட்டேஷனாக கிடைக்கும். ஓகேவா. இப்போ ஒரு ப்ராப்ளம் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட சைக்கிள் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. சைக்கிள் என்ன வரும், 1 வந்து 3 கூட மேப் ஆகுது, 3 வந்து 2 கூட மேப் ஆகுது. ஓகேவா. 2 வந்து அகெயின் 1 கூட வரனால நம்ம அந்த சைக்கிள் இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்போசிஷனாக எழுதலாம், 1லேருந்து 3க்கு 1 எழுதலாம், 1லேருந்து 2க்கு 1 எழுதலாம். அவ்வளோதான் எழுத முடியும். ஒரு நம்பருக்கு தான் எழுதணும். ஓகேவா. 1லேருந்து 3க்கு 1 எழுதலாம், 1லேருந்து 2க்கு 1 எழுதலாம். அதை நான் எழுதிட்டேன். ஸோ மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2 டிரான்ஸ்போசிஷன் கிடைக்குது. இதிலிருந்து இது வந்துட்டு ஒரு ஈவன் பெர்முட்டேஷன்னு நம்மளால் சொல்லிட முடியும். ஓகேவா. இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இதோட சிக்னேச்சர் வேல்யூ என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ சிக்னேச்சர் வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ மொத்தமாக இந்த தீட்டாலேருந்து எவ்வளோ பேர்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு 1 2 3 மொத்த எலமெண்ட்ஸ் இதில் இது தானே. இப்போ 1லேருந்து 2க்கு ஒரு பேர் எழுதலாம், 1லேருந்து 3க்கு ஒரு பேர் எழுதலாம், 2லேருந்து 3க்கு ஒரு பேர் எழுதலாம். மொத்தமாக நம்மளால் இதில் எவ்வளோ பேர்ஸ் எழுத முடியும், 3 பேர்ஸ் எழுத முடியும் இல்லையா. அந்த 3 பேரையும் எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் இருக்கிறது I வேல்யூ, செகண்ட் இருக்கிறது J வேல்யூ. ஓகேவா. இப்போது தீட்டா ஆஃப் I வேல்யூங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா. தீட்டாங்கிறது அதோட பெர்முட்டேஷன் வேல்யூ. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 1 2 3ன்னு நமக்கு கொடுத்துருக்கிற பெர்முட்டேஷனை எழுதியாச்சு. இதோட தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தீட்டா ஆஃப் 1 அப்படின்னா அந்த 1 எது கூட மேப் ஆகிருக்குதோ அதுதான் அதோட தீட்டா வேல்யூ. ஓகே. அதே மாதிரி இப்போ தீட்டா ஆஃப் 2னா 2 எது கூட மேப் ஆகிருக்குது, 1 கூட மேப் ஆகிருக்குது. தீட்டா ஆஃப் 3னா 3 எது கூட மேப் ஆகிருக்குது, 2 கூட மேப் ஆகிருக்குது. ஸோ இதோட தீட்டா வேல்யூ இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட் பேர் எடுக்கலாமா, 1,2. 1,2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்சிலான் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இங்கேயே இது வந்து 2 டிரான்ஸ்போசிஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு ஈவன் டிரான்ஸ்போசிஷன் வரங்காட்டி ஈவன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறக்காக தான் இதை பார்க்குறோம். ஓகேவா. இப்போ எப்சிலான் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் I மைனஸ் தீட்டா ஆஃப் j டிவைடட் பை I மைனஸ் j தான் ஃபார்முலான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ தீட்டா ஆஃப் 1 ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, தீட்டா ஆஃப் 2 வந்துட்டு செகண்ட் வரும். தீட்டா ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, ஏன்னா இங்கே இதுதான் I. ஸோ தீட்டா ஆஃப் I வேல்யூ பார்க்கணும். தீட்டா ஆஃப் 1 இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு தீட்டா ஆஃப் 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். கீழே I மைனஸ் ஜேக்கு 1 மைனஸ் 2 போட்டாச்சு. என்ன கிடைக்குது, -2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 1,3ங்கிற பேர் எடுங்க. தீட்டா ஆஃப் 1க்கு வேல்யூ என்னது, 3 மைனஸ் தீட்டா ஆஃப் 3க்கு வேல்யூ என்னது, 2 டிவைடட் பை I மைனஸ் ஜே. I மைனஸ் ஜே என்ன வரும், -2 வரும். இப்போ 1 பை -2ன்னு கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்த பேர் என்னது, 2,3. இங்கே தீட்டா ஆஃப் 2 வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 1 கண்டுபிடிச்சோம். மைனஸ் தீட்டா ஆஃப் 3 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை 2 - 3க்கு என்ன வரும், -1 வரும். இப்போ -1 பை -1 +1 வரும். ஸோ இந்த எப்சிலான் தீட்டா என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த தீட்டா ஆஃப் I மைனஸ் தீட்டா ஆஃப் j டிவைடட் பை I மைனஸ் ஜேன்னு கண்டுபிடிச்சதுக்கு 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 3 வேல்யூஸோட ப்ராடக்ட். ஓகேவா. எத்தனை பேர் எடுத்தாலுமே அதுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு அதோட ப்ராடக்ட் நம்ம எழுதணும். அப்போ -2 இன்ட்டு -1/2 இன்ட்டு +1. -2வும் ஒரு 2, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எப்படி இருக்குது, -1 இன்ட்டு -1 இன்ட்டு
1ன்னு இருக்குது. -1 இன்ட்டு -1 +1. ஸோ +1 கிடைக்கிறதுனால இது என்னது, இது ஒரு ஈவன் பெர்முடேஷன். ஓகேவா? ஸோ நம்ம இங்கேயே ஷார்ட்டாக போட்டுட்டோம். இதுதான் நமக்கு ஷார்ட்கட். ஓகேவா? சிக்னேச்சர் வேல்யூங்கிறதுக்கு இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்பிட். ஆர்பிட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு நம்பர், இப்போ 1ங்கிற நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா θ/0. இதோட ஆர்டர் பாருங்களேன். எஸ் தீட்டா. ஓகே, அடுத்தது s², இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு s²0, s²1, s²2, s²3 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ θ/0ங்கிறது நமக்கு என்னது 1 தான். அதே மாதிரி θ/1னாலும் 1 தான். அதனால ஃபார்முலா எப்படி எழுதியிருக்கோம்னா s², இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு பெர்முடேஷன் குரூப் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆர்பிட் கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. 1க்கு θ/0 என்ன வரும்? 1 × 1 1 தான் வரும். 1 × θ/1 போடுங்க, 1 ஆஃப் தீட்டான்னு வரும். 1 ஆஃப் தீட்டான்னா இந்த 1 எது கூட மேப் ஆகிருக்குதோ அதுதான். இங்கே என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அடுத்தது 1θ². 1θ²னா என்ன வரும்? 1θ × தீட்டான்னு வருமா? 1 தீட்டாக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அப்போ அதுக்கு இன்னொரு தடவை தீட்டா எடுக்கணுமா? 1θ ஆஃப் தீட்டானா என்ன? இந்த 1 தீட்டாக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 2 வேல்யூ. அதோட தீட்டானா என்னது? 2 எது கூட மேப் ஆகிருக்குதோ அதோட வேல்யூ. இப்போ இங்கே 2 எது கூட மேப் ஆகிருக்குது? 1ஓட மேப் ஆகிருக்குது. ஸோ இந்த சைக்கிள் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஸோ இதுக்கு மேலே இதோட ஆர்பிட் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இதோட ஆர்பிட் என்னது? 1, 2. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் 2க்கு போட்டிருக்கேன் பாருங்கள். 2θ/0னா என்ன வரும்? 2 × 1 2 தான் வரும். 2θ/1னா என்ன வரும்? 2 × θ. 2 இங்கே எது கூட மேப் ஆகுது? 1 கூட மேப் ஆகுது. 1 எழுதிட்டேன். அடுத்தது 2θ². அடுத்தடுத்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் எது கூட மேப் ஆகுதுன்னு எழுதுனா போதும். அப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2θ² என்ன வரும்? 2θ × θன்னு வரும். 2θ கூட வேல்யூ 1. 2θக்கு இன்னொரு தடவை தீட்டா எடுத்தோம்னா இந்த 1க்கு எது மேப் ஆகுது? 2 கூட மேப் ஆகுது. இப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ஆர்பிட் என்னது? 2, 1. அதே மாதிரி இப்போ 3க்கு பாருங்கள். 3 கூடயே மேப் ஆகிருக்குது. இப்போ 3θ/0னா என்ன வரும்? 3 × 1 3 தான் வரும். 3θ/1னா என்ன வரும்? இந்த 3 × θன்னு கிடைக்கும். இந்த 3 எது கூட மேப் ஆகுது? 3 கூடயே தான் மேப் ஆகுது. ஸோ இதோட ஆர்பிட் 3 மட்டும்தான். 4க்கு பார்க்கலாமா? 4க்கு 4θ/0னா என்ன வரும்? 4 வரும். 4θ/1னா இதுக்கு தீட்டா எடுத்தோம்னா என்ன வரும்? 4 வந்து 5 கூட மேப் ஆகுது. ஸோ அது வரும். நெக்ஸ்ட்டு 4θ². θ²னா என்ன? இப்போ இந்த 5க்கு நம்ம இன்னொரு தடவை தீட்டா எடுக்கணும். 5 எது கூட மேப் ஆகுது? 6 கூட மேப் ஆகுது. ஓகேவா? அடுத்தது 4θ3. இதுக்கு நம்ம வந்து தீட்டா எடுக்கணும். 6 ஆஃப் தீட்டா. 6 எது கூட மேப் ஆகுது? 4 கூட மேப் ஆகுது. ஸோ 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4க்கே முடிய போதா? அப்போ இதோட ஆர்பிட் என்னது? 4, 5, 6. ஓகேவா? இதே மாதிரி தான் அடுத்தது 5க்கும் 6ம் எழுதியிருக்கிறேன். பட் இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த ஆர்பிட்டுங்கிறது தான் நம்மளோட சைக்கிளாகவும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஆர்பிட் ஆஃப் 1க்கு என்ன கிடச்சிருக்குது? 1, 2 கிடச்சிருக்குது. 2க்கு 2, 1 தான் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே சேம் தான். 3க்கு 3 தான் கிடச்சிருக்குது. அடுத்தது 4, 5, 6க்கு ரெண்டுக்குமே என்ன கிடச்சிருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். 4க்கு 4, 5, 6ன்னு கிடச்சிருக்குது. 5க்கு 5, 6, 4ன்னு கிடச்சிருக்குது. 6க்கு 6, 4, 5ன்னு கிடச்சிருக்குது. மற்றபடி மூணுமே சேம் நம்பர் தான். 4, 5, 6 வச்சு தான் இது வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு சைக்கிளுமே அதுதான் வரும். இப்போ இதுக்கு நீங்கள் சைக்கிள் எடுத்து பாருங்கள். சைக்கிள் எடுக்கலாமா? இப்போ 1 வந்து 2 கூட மேப் ஆகிருக்குது. 2 வந்து 1 கூட மேப் ஆகிருக்குது. ஸோ 1, 2 தான் நம்ம எழுதுவோம். அடுத்தது 3 வந்து 3 கூடயே மேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4 வந்து 5 கூட மேப் ஆகுது. 5 வந்து 6 கூட மேப் ஆகுது. 6 அகெயின் 4 கூடயே மேப் ஆகுது. ஸோ இதோட முடிச்சிருவோம். ஸோ இந்த சைக்கிளும் இந்த ஆர்பிட்டும் நமக்கு சேம் தான். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு பெர்முடேஷன் குரூப்புமே முடிஞ்சிச்சு. குரூப் தியரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைலோஸ் தியரம் வந்து நமக்கு சிலபஸில் இல்லை. ஏதாச்சும் கொஷின் பேப்பரில் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அது மட்டும் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு நடத்தி கொடுக்குறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ரிங்ஸ் போகலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு 2-3 வீடியோவில் டவுட் கேட்டிருக்கிறீங்க. பட் அது ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ. எனக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை என்ன டவுட் கேட்குறீங்கன்னு. நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.